அண்மைச் செய்தி. காற்று மாசால் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலங்களில் 12ஆம் வகுப்பு வரை ஆன்லைன் வகுப்பு நடத்தலாம் என்று உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். டெல்லி, ஹரியானா போன்ற காற்று மாசுவால் பாதிக்கப்பட்ட மாநில அரசுகள் பள்ளி நடத்துவது குறித்து முடிவெடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். உள்ளிட்ட வட மாநிலங்களில் காற்று மாசு மிக மோசமான அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய சம்பந்தமான வழக்கு இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதில் டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களுடைய காற்று மாசு அளவு மிகவும் மோசமடைந்துள்ளதாகவும் பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்தும் கூட காற்று மாசு குறையாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்றும் நீதிபதிகள் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். டெல்லியின் காற்று தரக்குறியீடு 400 புள்ளிகளை தாண்டும் வரையில் கட்டுப்பாடு விதிக்காமல் காத்திருந்தது ஏன் என மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பாக விரிவாக அறிக்கை தாக்கல் செய்யுமாறும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். வானிலை ஆய்வு மையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, அதனுடைய ஆய்வு மையத்தினுடைய கருத்து என்ன, இது போன்ற பல கேள்விகளை நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக டெல்லியை பொறுத்தவரைக்கும் கடந்த 3 நாட்களாக காற்று மாசு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் காற்று மாசு 300 400 வரை இருக்கும்போது 3வது நிலை கட்டுப்பாடு விதிகள் அமலுக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் மத்திய அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் கட்டுப்பாடுகளை விதிக்க 3 நாட்கள் தாமதமானது ஏன் என கேள்வி எழுப்பினார்கள். சில நேரங்களில் நிலைமை சீராகும் என காற்று வீச வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்ததாக மத்திய அரசு தரப்பில் வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. இதுபோன்ற தீவிரமான சூழலில் வானிலை ஆய்வு மையத்தின் கருத்தை நம்பி யாராவது காத்திருக்க முடியுமா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இதையடுத்து மத்திய மாநில அரசுகள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார் நீதிபதி.